மந்திரி வந்தாரு என்னடா நடக்குது இப்ப என்னாச்சு வந்துடுறா கொஞ்சம் கூட்டம் சொன்னாரா யாரு அவன் மகாராஜா அவன் அடிச்ச அடியில என் சாமியோ அவன் அடிச்ச அடியில அவருக்கு பயந்து நான் அந்த ஓட்டத்துல அவர் வந்த கெடியத்துல கெடியில் மாடா இங்க இருக்குது அவர் வந்த கெடியில நான் அந்த ஓட்டத்துல குறுக்க கல்லு கலந்து காலு கடிக்கு திடீர்னு வீழ்ந்து கொட்டுன்னு வீழ்ந்து இது பூரா கொட்டுன்னு வீழ்ந்து பட்டுன்னு நான் செத்துட்டு முட்டி சொல்லி போகும் எங்க மண்டல எங்கடா என்னடா சும்மா ஓடியாரா கல்லடிச்சு கிளம்பு சாவல இல்ல கல்லு தடுத்து வீந்து செத்துட்டான் கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தால் வராது விட்டால் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி உயிர் கருப்பான் தோழன் அப்பேற்பட்ட என்னுடைய தோழன் இறந்து விட்டானா ஆமா அந்த பணத்தை நான் சொந்த செலவுல ஆமா தகனம் செய்யணும் ஆமா சீக்கிரம் அந்த பாடி கூட போயிருந்தோம் தண்டவாடி மௌனே உன்னுடைய பாடி துட சொல்றாரு உயிர் தோயனாச்சு ஆமா காலால இருக்கக்கூடிய வேலை கையால செய்யறது செய்வியா சொன்ன நேரத்துக்கு வரக்கூடிய ஆளாச்சு ஆமா சொன்னபடி செய்வியா சொன்னபடி செய்வியா அப்படின்னு இப்ப என் பாடி கேக்குறா பொண்ணாச்சு மகாராஜா நான் சொல்ற மாதிரியே சொல்லு எப்படி மகாராஜா அட புறம்போக்கு புள்ள மரத்தை வெட்டி கட்ட மேல கட்ட வச்சு அது மேல அவன் கட்டையை வச்சு சர்க்கரைய கொட்டி எண்ணெயை ஊத்தி வச்சு குச்சி கீச்சு சுத்தமா எரிச்சுட்டாங்கன்னு சொல்லு ஐயா போய் பார்த்தா இந்த ஊர்ல அனாதை செத்து கிடக்குதுன்னு சொல்றான் அனாதை செத்து கிடக்குதுன்னு கட்டமலை கட்ட வச்சு பொறம்போக்கே யாருக்கா பொறம்போக்காங்க ஊர் ஊர் பொறம்போக்கு புலம்பெல்லாம் வெட்டி கட்டமலை கட்டாடிக்கு அது மேல வாங்காட்டிய வச்சு அவன் கட்டிய வச்சு சீமண்ணிய கொட்டி சர்க்கரைய ஊத்தி கொளுத்தி பூச்சி கொளுத்தி புட்டம் அந்த கொத்து நேரத்துல ஒரு பிடி சாம்பல் அள்ளிக்கிட்டு வா பரவாயில்ல அந்த இடத்துல சாம்பலை கேக்குறாரு இன்னைக்கு உனக்கு நடப்பா நாளைக்கு காரியம் இப்ப சாம்பல கேக்குறாரு மகாராஜா சரி நீ சாம்பல கேக்குற நேரத்துல நான் ஓடன ஓட்டத்துல கேக்க மழை பேஞ்சு சுத்தமா வெள்ளத்துல கொடுத்துட்டு சொல்லுப்போ அப்படியே சொல்லிட்டு வரேன் என்னடா அங்க போய் சாம்பலாங்க கொண்டா சாம்பல் என்ன கேட்டா சாம்பல் இந்த எவன் போல போய் தரது சாப்பிடுறாங்க கொஞ்ச நேரத்துல ஐயா சாம்பல போய் பார்த்தா கிழக்க மழை பேஞ்சு மேற்கே வெள்ளத்துல போயிடுச்சு அது என்ன ஊர் அந்த மாதிரி போகுது ஐயா இந்த ஊர்ல தாங்க இந்த ஊர் இந்த போகுது மேல கம்யூனிட்டி அந்த இடத்துல மணங்க டேய் அந்த இடத்துல ஒரு இப்படி மணல் கொண்டு வா இந்த இடத்துல இருக்கற அந்த போ அங்க இருக்கறான் ஏடா சுனியோ அட கம்யூனிட்டி அந்த இடத்துல ஒரு இப்படி மணல் வாங்க சொல்றாரு மணலை கேட்டா ஒரு கட்டறதுக்கு சரி கவர்மெண்ட் வீடு கட்டறதுக்கு மெத்த வீடு கட்டறதுக்கு தெரியுமா நான் பாத்துக்கறேன் ஐயா மகாராஜா என்னடா ஐயா மகாராஜா ரோடு போறதுக்கு வீடு கட்டறதுக்கு அந்த மணல் கூட சொல்லி பார்த்து போயிட்டாங்க எங்க நீங்க இப்படி
அந்த மெத்த விட்டுருச்சு ஒரு செங்கல் கூட்டம் முடியா ஏண்டா ஏய் அந்த மெத்த விட்டுடுச்சு ஒரு கல்லாத்துல சொல்றாரு கல்லு எடுத்தா உன் பல்லு போடும்னு சொல்றா போடா நான் சொல்றேன் ஐயா மகாராஜா ஐயா அந்த ஊட்டுல கேட்டேன் கல்லு எடுத்தா முன்னாடி வந்துரும் பல்லு போயிடுறான் இதெல்லாம் சொல்லி அதுவும் போய் கேட்குமா ஆமா போய் கேளு ஐ சி கெட் அவுட் ஓ இங்க இருந்து அங்க வர ஆமா. அங்க இருந்து இங்க போற அதேதான். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு யாருன்னு கேக்குறேன் அதேதான். மகாராஜா இதெல்லாம் நான் சொல்லல பூரா செத்தனே தான் சொல்றேன்னு சொல்லுறான் அப்படியே நமக்கு மகாராஜா ஐயா இது பூரா சத்தம் முடியாதவங்க சொல்றோம் செத்துனத சொன்னா அப்ப நீ வந்து சொல்லியா ஏய் ஓ சிந்தாம் கையில கொண்டு போய் இருக்கு போய் ஏய் அது என்ன காரணம் இருசாமி ஐயோ சீனே இம்மா நேரம் அங்க ஏ சீனே ஏ சீனே ஏ சீனே ஐயோ 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 அவன் அடிச்சு அடியில நுனியில புடிச்சிக்கிச்சு அது என்ன பண்ணா ஐயோ சாமியோ அது என்ன பண்ணா சாமியோ உள்ளார ஓடி 1 லிட்டர் விளக்கம் ஐயோ ஐயோ பேச முடியல பொறுமையா பேசு 1 லிட்டர் விளக்கான இருக்குது அந்த விளக்காண்ணி கொண்டு வந்து சுடு சுட பக்கத்துல கொடுத்து கொதிக்க வச்சு அவன் வாயில ஊத்தி அவனுக்கு வாயில ஊத்தி எங்கிட்ட பல்லு படாத ஐயா அது எப்படி சொல்றா ஐயோ அப்பா அப்பா சொல்லுடா கூப்பிட்ட வரியா வரமச்சான் ஐயா நீங்க தான் வரல ஐயா வரதா நான் சொல்ல கரும்பா வெட்டிட்டு இருப்பேன் கூட்டது இவன் வெட்டுறா கரும்பு வெட்டுற மாதிரி வெட்டுறான் ஏய் என்ன நீ மாட்டுக்கு வந்த நீ மாட்டுக்கு சொல்ற என்ன நீ மாட்டுக்கு அடிக்கிற உம்மால யார் என்று விளக்கம் தெரியுமா விவரமா விளக்கமா தெளிவா சொல்லுங்க பாண்டு மகாராஜனுக்கும் குண்டமா தேவிக்கும் தேவிக்கும் ஜனத்து பிள்ளைகள் 5 பேர் ராஜாக்கள் அதுல நான் யார் தெரியுமா நீங்க யாருங்க தர்மருக்கு நேர்களை என் பெயர் ஓஹோ ஏயப்பா யுமாச்சி ஒரே அப்படி போடுற மாதிரி பேசுறாங்க அது போதுமா விலகம் தெரிந்து வா புரிஞ்சுக்கிட்டுங்க பீமஜன மகாராஜன் பீமஜன சாதாரண ஆள் இல்லடா
தர்மஜன மகாராஜ். அதேதாங்க. சாதாரண ஆள் இல்ல. ஆமா. அம்மாடா. எப்படி வாங்குறது? ரைட்டுங்க. ஏய், நான்கு ஒரு 5 பேர். 5 பேர். சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள் ஒரு 100 பேர். பள்ளியில் படிக்கும்போது ஆமா நாங்க 5 பேர் தனியா போறது. ஆமா அவங்க 100 பேர் தனியா போறது. நீங்க 5 பேர் தானே ஒரு வீதி, அவங்க 100 பேர் ஒரு வீதி. எங்க போறது? எங்க போறீங்க? பள்ளிக்கு போகும்போது. ஓ பள்ளிக்கோ? அப்படி போகும்போது ஆ. நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். ஆமாங்க. நடத்தான் மாட்டேன். ஓஹோ. அப்படி நடந்தேன். ஆனா குறிகள் ஒருவன் தவிர அவனுடைய தம்பி பாருங்க 99 பேர்களும் ஆ காத்துல பொறி அப்படி பறக்குது. காத்துல போல அப்படி போய் விடுவான். ஆமா பார்த்தான் துரியோதனன். இந்த சின்னம் சிறு வயதிலே இந்த வீரமனுக்கு சரி நான் என்ன செய்வானோ அப்படி என்று குளிக்கிற குளத்திலே நடக்கிற தடத்திலே நச்சு முன்னு நட்டு வைத்தான். நடக்கிற வழியில நச்சு முடி நாட்டினார். நான் அப்படி படுத்திருக்கேன். கொண்டாந்து விடுகிறான் பாம்புகளை. ஓ பாம்புகளை. அந்த பாம்பு என்ன பண்ணுது? கொத்துது. பட்டி அவரை கொத்து 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 கொத்துன்னு கொத்துது. பார்த்தேன். என்னடாங்க கொசு தொல்லை தாங்க முடியவில்லை. பாருங்க பாம்பு கடிச்சு ஒரு கொசுவா சேர்த்தாரு. அப்படி அது பிறந்து இந்த ஆண்ட ஐயோ ஏய் ஓ இந்த ஆண்ட பிறந்து படுத்தா இந்த ஆண்ட மாசம் மொத்தம் இப்படி படுத்தாலும் கொத்துது, இப்படி படுத்தாலும் கொத்துது. மறுபடிய கொசு தொல்லை தாங்க முடியவில்லை. ஆமா அப்படி அது 3 பேர். ஏப்பா அவன் நித்த பாம்பல்ஹோ. ஓ அந்த பாம்பு பூரா நீ பெரல 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 அந்த பாம்பு பூரா கசகசா 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 ஏய் அது மட்டும் இல்லாம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வைத்தான். ஆமா அது என்ன தீபம் எரிந்தது? தீபம். என்ன தீபம் எரிந்தது? அந்த மணிரத்ன தீபம் அமிர்தம். மணிரத்ன தீபம் அமிர்தம். 5 பேத்துக்கு வந்த சாப்பாட்டை நான் கூட்டி பெசஞ்சு 3 உருண்டையாக பிடித்து வர்ற வர்ற 3 அப்படியே லபிக்கு லபிக்குன்னு உள்ள போறாரா? உருண்டியாவா அல்லாஹ். ஏய் இல்ல 3 உருண்டியா சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹ் ஏய் அப்படி நான் சாப்பிட்ட உடனே எனக்கு மழைக்குமாறு ஏற்பட்டு மழைக்கம் மழை போல் கிளச்சாங்க. மழைக்கு ஏற்பட்டு மழை போல கிடக்குறீங்க. ஏய் பார்த்தான் துரியோதனன். ஏதோ விஷமான சாப்பாடு சாப்பிட்டு வீரமாக இறந்து விட்டான். அப்படி என்று கட்டுக்கொடிகளை பிடிக்க வந்து என்ன கட்டுக்கொடியாலே கட்டி எங்க கட்டுக்கொடியால கட்டி மடுவுல போடுறாங்க. நான் அங்க போய் வேணா நீங்க நாகலோகத்துல ஓஹோ நாகலோகத்தை போய் வந்துட்டீங்க திடீர்னு. ஆமா என்ன லோகம்? நாகலோகம். நாகலோகம். ஏய் அந்த நாகலோகத்துல போய் விழுந்த உடனே அங்க இருக்கிறதெல்லாம் பூராமே பாம்பு. பாம்புதான். அந்த பாம்பு அந்த பாம்பு பூரா படிர் 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 கொத்துது. எனக்கு விஷம் தான் ஏறுத தவிர ஆமா என் உயிர் அறுந்து போங்க. ஐயாவுக்கு விஷம் மட்டும்தான் ஏறுது. ஆனா இன்னும் போகலையே. என் மாம்பேர் போயிட்டாங்க. நீங்க அம்மா பேர் போயிட்டாங்க. நீங்க எப்போ போட்டாரு? நான் 2 வாட்டி போயிட்டு வந்தேன். வேணும்னா என் கூடயே நீ வா போய் நல்லா இருக்கு. நல்லா இருந்தா கண்ணு காய்க்கு செத்துட்டா சாவல் விட்டா அதையா சொல்றேன். ஐயா ஏய் அந்த பாம்பெல்லாம் ஒன்றாக கூடி ஐயோ ஒரு நல்ல மனிதன் வந்து இருந்தான். ஆமா அவனை கொத்தி பார்த்தோம். ஆமா அவனுக்கு விஷம் தான் ஏறுது. அவன் சாவலியே சாவலியே அப்படி என்று சொன்ன உடனே காது நாங்களே இனிமேல் அவனை கொத்த வேண்டாம். ஆமா நமது அரண்மனை 64 கணைய விஷயம். ஆமா அது கொண்டு போய் கொடுங்க கொடுங்க அங்கேயே குடிக்கட்டும். குடிக்கட்டும். அப்படி என்று
என்று சொன்ன உடனே ஒவ்வொரு கலையமாக வாங்கி வாங்கி குடித்தேன். இப்படிதான் குடிச்சா சோடியாமா மயில் இருந்து குடிக்கணும் 3 ஓட்டை குடிக்கணும் அக்கால போய் அப்படி சாப்பிட்ட உடனே ஏற்கனவே நான் சாப்பிடுது என்ன விஷமான சாப்பாடு விஷமான சாதம் இந்த பாம்புகள் எல்லாம் ஒன்றாக கூடி கொத்தணும். இது ஒரு விஷம். நான் வாங்கி குடித்தது அதான் ஒரு விஷம். இது 3 ஒன்றாக கூட்டினோம். அவன் கையால பையன் முடியா இது 3 ஒன்றாக கூட்டின உடனே இந்த மார்க்கமே பெருத்த தேவம் பெருத்த கைப்புத்தகங்கள் ரத்த பாறை ஓரப்பட்டது ஐயோ பற்கள் சம்பட்ட மயிர்கள் பெருத்த தேவம். மகாராஜா ஒரே ஒரு சந்தேகங்க இவ்வளவு வீரமா பேசுறிய இவ்வளவு ஆக்கிரத்தோட பேசுறிய அந்த காலத்து வீமை இந்த கம்ப்யூட்டர் காலத்துல மக்கள் எல்லாம் பாக்கணும்னு அம்மால ஏறிதான் நீ பிறந்திருப்பன்னு நினைக்கிறேன். யாரு வந்து யாரு அந்த காலத்து வீமை அந்த காலத்து வீமா கம்பா இந்த காலத்து குங்குமா தேவி அடிச்சுட்டானா போடா. ஏய் ஓ பார்த்தா நாகராஜன் ஐயா நீ யார் இங்க யார் இவனை விஷமா சாப்பிட்டு ஆமா இவனை பாம்பு கொத்தியும் நீ உயிரோட இருக்க நீ யார் நீ யார் அப்படி என்று கேட்கும்போது ஆ ஏலும் ஐயா நாகராஜனே நாகராஜரே நான் சந்திரன் குல பரம்பரையில பிறந்தவன் தருமருக்கு நேர் இளையோன் தர்மருக்கு நேர் இளையோன் என் பேர் வீமச்சந்திரன் என் பேர் வீமச்சந்திரன் அப்படி என்று சொல்லும்போது ஐயா வீம மகாராஜரே ராஜரே உன்னுடைய வீரத்தை மெச்சினேன். ஓஹோ உங்களுடைய வீரத்தை நான் மெச்சினேன். உங்களுடைய வீரத்தை நான் மெச்சினேன். உங்களுடைய வீரத்தை மெச்சி என் மகன் ஐயா நாகக்கண்ணியை தருகிறேன். ஆமா கல்யாணம் செஞ்சு போ. ஏய், ஓ விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தவன் ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு தராங்க. அதான விஷம் கொடுத்து கொண்டவனே பொண்ணு தரங்க. அப்ப நான் எப்படி பட்டாளு நாம தாங்க ஏய் ஓ பார்த்தே ஆ. ஐயா நாகராஜரே நாகராஜரே. உன் மகன் ஐயா நாகக்கண்ணி எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஒரு காலத்துல ஆ. என் தம்பியை கட்டினேன் ஆ. இங்க வருவான் அவனுக்கு கொடுப்போ அவனுக்கு கொடுப்போ அப்படி என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு வாரம் நல்லா தட்டப்படலாம் விருந்து நடக்க படுறான். ஓ ஒரு வாரம் அங்கேயும் சாப்பாடு இங்கேயும் சாப்பாடு சாப்பாடு தானா ஏய், அப்படி சாப்பிட்டு மீண்டும் நான் போயிட்டு வருகிறேன். சரி. அப்படி என்று விடை பெற்று வரும்போது ஆ. கவுருக்கு சரி ஆமா அந்த காட்டுக்காரன் கேட்டான். ஐயா, ஒரே ஒரு கவுருக்கு கொடு. கேவருக்கு கொடுங்க. நான் ஆசைப்பட்டுட்டேன். ஆசையா இருக்குது. அவரே கேட்டா கொடுக்க முடியாது போய் அங்கறாம்பா. ஆமா காடு ஓட்ட கஷ்டம் தெரியுமா ஏழு ஓட்ட கஷ்டம் தெரியுமா ஆமா. பயிரோட்ட கஷ்டம் தெரியுமா ஆமா. அது உடம்போட கஷ்டம் தெரியுமா ஆமா. தளபத்து கஷ்டம் தெரியுமா ஆ. அது கூலி கூட கஷ்டம் தெரியுமா ஆ. அரிக்கால் கொடி வந்து கவுரி கதை கேக்குறியே கேக்குறியே. உனக்கு சூடு இல்ல ஆ. சொர்ணம் இல்ல ஆ. வெக்கம் இல்ல ஆ. மாலை இல்ல சோழ திக்கிறா பியா திக்கிறா மக்கால போய் அப்படின்னு காட்டுக்காரன் கேட்டா நீங்க உங்களை கேட்டுருக்கோம் அந்த காட்டுக்காரன் கொடுக்க முடியாது போய் ஆ. சோறு தினியா பீ தினியா ஏறு ஓட்டினியா நான் கேக்குறேன் ஏய், இவன் நாயமாய் கேட்டா இந்த கேவர் கட்டா இவன் கொடுக்க கொடுக்க மாட்டான். மாட்டான். அப்படி என்று அந்த காக்கவன் கேவர் கட்டையும் ஒரே ஏன் முடியும் காகாணி செவரு ஒரே கையால ஏய் காக்கானு கேடுக்கு வருது இந்த புடுங்க புடுங்கறாருன்னா மாமா நம்ம 20 ஆட்டக்காரன் என்ன புடுங்க புடுங்குவாரு ஏ அப்பா ஏய், பாத்து அந்த காக்கவன் கேவர் கட்டையும் அப்படியே ஒரே செம்மையா கட்டை பூச்சி அப்படியே உட்கார்ந்து வச்சேன். மாமா என்ன ஊருக்கு அக்கத்துல கக்கத்துல அப்படி கக்கத்துல வைத்துக் கொண்டு ஆ. வீட்டுக்கு நான் போறேன். சுடுகாட்டுல போன இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வேவும் அந்த சுடுகாட்டுல போன வேற அனல்ல கொண்டு போய் இந்த காக்கவனுக்கு இருக்காருதா காட்சி காய்ச்சணும் பாரு சுடுகாட்டுல போனா ஒரு இடத்துல என்ன ஓடிட்டா அடுப்புல காசா இப்ப என்ன நாளைக்கு தான் ஆர்டர் வேணும்ல அதான் காக்காடி காவல் அங்கதான் காட்ட முடியும் அங்கதான் அனல் வரும் ஏய், ஓ அங்க இருக்கக்கூடியது மையான காட்டேரி காட்டேரி. உன்னை சொல்லுவேன். சொல்லுங்க செரிக்கு மயான காட்டேரி காட்டேரியை நீ வந்தா என்ன கொள்வது கொள்வது அப்படி என்று அவனுடைய வலது காலை பிடித்து ஒரே அடி
போட்டான்னு சொல்லி ஒரே அடிதான் அப்படியே பஞ்சு பஞ்சா போய் போச்சு. அப்படியே சுக்கு சுக்கா பஞ்சு பஞ்சா போச்சு. ஏய் மயான காட்டாரே வேலை விட்டாலும் விடு. அந்த மையான காட்டேரி அடித்துக் கொண்டு சோறு விட்டார். வீட்டில் நான் அஸ்தாபுரி வரும்போது எனக்கு எங்க அப்பாவுக்கு கரும்புக்காரன் பண்றான் புரியாத. ஏய் யார் கருமதி சாப்பாட்டை நானே உட்கார்ந்து சாப்பிடுகிறேன். உன் கருமதி சொத்த அடக்கடவு நீயே சாப்பிடுறியா? அப்படியா? செத்தாதான்டா ஏய், கருமதி போடுவேன். நீ செத்துட்டா வா கருமாய் சாப்பாட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. அவர் சாப்பிட்டுட்டாரு பாரு. டேய் அது எப்படி தெரியுமா? கண்ணு கட்டினதெல்லாம் பூரா அரசர்கள் உட்கார்ந்துட்டாங்க. ஆமா சமையல் பக்கத்துல ஆமா வரக்கூடிய சாப்பாட்டை பூரா நானே மறக்கணும். மடக்கணும். பார்த்தான் துரியோதனன். யார் அந்த கிட்ட ஓடி வந்தான்? ஆ நான் தான் காட்சி பார்த்தேன். ஏயப்பா ஏய், அப்படி என்று சொன்ன உடனே ஒரே ஓட்டம் ஓட்டம். அரக்கமணி கட்டினான். ஆமா மந்திரிக்கு புறாத்திர விட்டு தீ வைக்க செய்தான். ஆமா ஒரு ஜாம் போச்சு. பேசாத பேசாத. இரண்டாவது ஜாம் போச்சு. ஆ. மூன்றாவது ஜாம் கொல்ல வந்த புரோசனன் தூங்குகிறான். ஆமா ரெடியா? இல்ல சாப்பிட மாட்டேன். அட சண்டாலா புரோசனா. புரோசனா நீ யாரா நீ? நீ யாரா? பங்காளியா, பங்காளியா, சொந்தமா, பந்தமா, மாமனா, மச்சானா? ஆமா ஏய், எனக்கு என் பங்காளிக்கு பகை. பகை. அவன் என்ன கொல்லுவான், ஆமா நான் அவனை கொல்லுவேன். கொல்லுவேன். ஏ, ஆமா நீ வந்து கொல்ல வந்தியே. ஆமா அவன் என்ன கொல்லும் அவனை நான் கொல்லுவோம். அவன் செத்தா நான் தலை கட்டுவோம், நான் செத்தா அவன் தலை கட்டுவோம். நீ யாரா ஆளு? ஏய், அட காப்பது அரிசிக்கு காதவரை ஓடுனா நாயே. நாயே. அட பிராமண பையலே, ஆமா நீயா எங்களை கொல்ல வந்த? ஆஹா. ஏய், ஓ அப்ப நீ கீழே போறாயடா. எம்மா என் டீ. எம்மா எனக்கு டீ. ஏய், எடுத்தேன் சரவத்தியே. ஆமா அடிச்சேன் அரக்கமணிக்கு. ஆ? எங்களை கொல்ல வந்த புரோசனா அங்கே செத்தான். செத்தான். அரக்கமணி என்று தப்பித்து ஆமா இடும்பா வனத்திலே இடுமாமனத்திலே ஆமா ஓடி வருகிறான் இடுமான். இடுமான். எடுத்த என்னுடைய கதையை. சரியா? ஐயோ, முதல் பலி இடுமான். இடும்பன் இரண்டாவது பலி பக்காசுரனை கொன்று மடித்தேன். கொண்டு மடித்தேன். மூன்றாவது பலி பலி சராசதனை கொன்று மடித்தேன். மடித்தோ. நான்காவது பலி ஆ மணிமலனை கொன்று மடித்தேன். மடித்தேன். ஐந்தாவது பலி 10,000 சிங்க பலவரத்தை கீச்சகளை கொன்று மடித்தேன். மடித்தேன். ஆறாவது பலி ஆ என் பெரியப்பா துணையாளிகள் புரியோதன மகாராஜ்வை ஆமா 18ஆம் நாள் யுத்தத்திலே ஆமா அவனுடைய தொட்டைய முறித்து ஐயோ ஆறாவது பலியாக கொண்டு மடித்தேன். ஆ இன்னும் 7 பேர். ஆமா யார் ஒருவர் கையால மாறாங்களோ ஆமா அவங்க கையால 6 பேரும் மாறாங்க. மாலை கடவுது. அப்படியே ஒரு நிபந்தனை. ஆஹா 18 வருஷம் பார்த்து யுத்தத்தை முடிச்சு ஆ. அண்ணாவையா தர்மருக்கு முடிச்சுட்டி முடிச்சுட்டி. பத்தினி பாஞ்சாலி கூந்தல முடித்து முடித்து 31 தினமோ 31 தினங்கள் ஆகும். நானும் உல்லாசமாக இருக்கிறேன். ஆமா சீக்கிரமாக சென்று ஆ. மனைவியாகிய ஆ கமலகணியனை அழைத்து சீக்கிரமாக கமல கண்ணி